மை ஃபேமிலி, நான் மீனா. என்னோடய சாட்டர்டே விலாக் தான் பார்த்துட்ருக்கீங்க. காலையில் எந்திரிக்கிறப்பே கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன். அதனால் அறக்க வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. நான் எப்போயுமே சண்டே மாவு அரைச்சி வச்சுருவேன். சாட்டர்டேனா எந்தெந்த ப்ரொவிஷன்லாம் தீர்ந்துருச்சு வீட்டில் அப்படின்னு சொல்லி பார்த்து இருக்கிற டப்பாவில் அதெல்லாம் கொட்டி வச்சுட்டு இஞ்சி பூண்டு உரித்து வச்சுருவேன். நான் ஒர்க்கிங் கிடையாது, நான் ஒரு ஒய்ஃப் தான். எல்லோரும் ஹவுஸ் ஒய்ஃப்னால் சும்மா வீட்டில் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சதுக்கப்புறம் சும்மா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க. ஆனால் நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறனால தான் நமக்கு அதிக வேலையாகவே இருக்குது. பொடி வேறு தீர்ந்துருச்சுன்றனால அதையும் கொஞ்சம் வறுத்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா சட்னி இல்லாத அன்றைக்கி, சட்னி கொஞ்சம் பத்தாத அன்றைக்கெல்லாம் நமக்கு அதுதான் கை கொடுக்கும். எதுவுமே இல்லாமல் எத்தனை நாளுங்க சாப்பிட முடியும்? அளவாக சமைக்கணுன்றாங்க, கொஞ்சம் மிச்சம் ஆயிடக்கூடாதுன்றாங்க, ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சிடக்கூடாதுன்றாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சாலும் நம்ம தான் சாப்பிடணும். வாசி லேடிஸ்க்கு சர்க்கரையும் இட்லி பொடியும் தான் ரொம்ப உதவும்னு நினைக்கிறேன். பொடினா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இன்றைக்கி புதினா சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு வாழைக்காய் ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழைக்காய் ஃப்ரைக்கு தேவையான இதெல்லாம் நறுக்கி வடச்சட்டியில் போட்டுட்டேன். அது பாட்டு ஒரு ஓரமாக வதங்கிட்டு இருந்துச்சு. எப்பயுமே நைட்டியோடு இருக்கணும்னு நமக்கு மட்டும் என்னங்க ஆசையா? அப்படியே நம்ம ட்ரெஸ் மாற்றிட்டு போய் மட்டும் என்னங்க பண்ண போகிறோம்? இதே வேலையை தானங்க செய்ய போகிறோம். அதே பாத்திரம் கழுவ போகிறோம், அதே துணி துவைக்க போகிறோம். நம்ம படித்த படிப்புக்கும் நம்ம பார்க்குற வேலைக்கும் எதுவுமே சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி வேலையை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் எல்லா நாளும். குழந்தைங்கள பார்த்துக்கணும், அவங்கள பார்த்துக்கணும், வயசானவங்கள பார்த்துக்கணுன்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கமிட்மெண்ட்ஸ். பேர் மட்டும் நம்ம சும்மா இருக்கோம். எப்போ பார்த்தாலும் இதை மட்டும் அவங்க சேஞ்ச் பண்ணவே மாட்டாங்க. சரி, இவங்களெல்லாம் மீறி நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு ஆசை தான். பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு காசு இல்லாமலாம் இல்லைங்க, நம்பிக்கை கொடுக்குறதுக்கு ஆள் இல்லாமல் தாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் ஹஸ்பண்ட், மாமனார், மாமியார்னு ஒருத்தவங்க கூட அந்த வீட்டில் வந்த மருமகளுக்கு சப்போர்ட்டாக நீ பண்ணுமா, பார்த்துக்கலாம், என்னம்மா காசு தானேம்மா போகுது தோத்தா, பண்ணுமா பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுக்காம எடுத்தோடனே நான் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க சொல்லுவாங்க, உன்னால் வீட்டில் இருக்க வேலையவே ஒழுங்காக பார்க்க முடியல, பிள்ளைங்களே ஒழுங்காக பார்க்க முடில, நீ எங்கே போய் பிஸ்னஸ் பண்ண போகிற, நீ சம்பாரித்து கொடுத்து தான் நாங்கள் சாப்பிட போகிறோமா அப்படின்லாம் சொல்லி கேட்பாங்க. முடிச்சுட்டு நானும் கொஞ்சம் வெளியே போகிற வேலையும் இருந்துச்சுங்க, அதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். பாத்திரமும் கழுவி வச்சுட்டேன். இதோட வீடியோ முடியுதுங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க.